குட் மார்னிங் டு ஆல். நம்ம ஃபிஷனோட அடுத்த டைப்பை பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்ட்ரோபலைசேஷன். ஸ்ட்ரோபலைசேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இன் சம் மெட்டாசோவான் அனிமல்ஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஷன் இஸ் கால் ஸ்ட்ரோபலைசேஷன். சில பல செல் உயிரிகளில் சிறப்பு வகையான ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஷன்ஸ் நடக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்ன ப்ராசஸ், எப்படி நடக்குது ஸ்ட்ரோபலைசேஷன் அப்படின்னு பார்க்கலாம். In the process of strobilation, several transfer fissions occurs simultaneously. Strobilation என்னன்னா several transfer fission, பல கிடைமட்ட பிளவுகள் ஒரே சமயத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Give rise a number of individuals which often do not separate immediately from each other. என்னன்னா இந்த மாதிரி பல உயிரிகள் உருவானதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாக பிரியிறதில்ல. மொத்தமாக உயிரிகள் உருவானதுக்கு அப்புறம் தான் அவங்க தனித்தனியாக பிரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏரோலியாவில் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டோடோமி. பிளாஸ்டோடோமி அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Plastotomy is the division of multinucleated parent into a many multinucleated daughter individuals with the division of nucleic. Plastotomy அப்படின்னா என்னென்னா பல உட்கருக்களை கொண்ட ஒரு பெற்றோர் பல உட்கருக்களை கொண்ட இளம் உயிரிகளாக பிரிகிறதுக்கு பேர் தான் பிளாஸ்டோடோமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னா டிவிஷன் ஆஃப் நியூக்ளிக், உட்கருக்கள் பிரிகிறது மூலமாக இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Nuclear division occurs later to maintain a normal number of nuclei. Plastotomy occurs in Opalina and Peloxia giant amoebas. Opalinaவும் பெலோமெக்ஸாவும் என்னன்னா ஒரு ஜெயிண்ட் அமீபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராட்சச அமீபாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டோடோமியை எப்படி சொல்கிறாங்கன்னா முதல்ல உட்கருக்கள் பிரியுது. பிரிஞ்சு தனித்தனியாக கூடுகள் மாதிரி மாறுது. இயல்பாக ஒரு பெற்றோரில் 4 நியூக்ளிக் இருக்குது அப்படின்னா அந்த 4 நியூக்ளிக்கும் ஒன்று நாலாக பிரியும். ஈச் ஒன் கிவ்ஸ் எ நியூ லைஃப். ஒவ்வொன்றும் ஒரு புதிய இளம் உயிரிகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அமீபா மல்டிபிள்ஸ் ஸ்போர்லைசேஷன் வித்தவுட் என்சைட்மெண்ட். ஸ்போர் உருவாக்கம், ஸ்போர்லைசேஷன். அடுத்தது ஸ்போர்னா எப்படி அந்த டைப்பை பார்க்க போகிறோம். டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமற்ற சூழ்நிலையில் அமீபாஸ் மல்டிபிள்ஸ் பை ஸ்போர்லைசேஷன், அமீபாக்கள் ஸ்போர்களை உருவாக்குது. வித்தவுட் என்சைட்மெண்ட், மேலுறையை உருவாக்காமல். எதோட மேலுறைனா உட்கருவோட மேலுறையை உருவாக்காமல். Nucleic breaks into several small fragment and chromatin blocks. நியூக்ளியஸ் உட்கருக்கள் நிறைய சிறு சிறு துண்டுகளாக உடையுது, இல்லைனா குரோமாட்டின் பிளாக்ஸ், குரோமாட்டின் தொகுப்புகளாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப்ஸ் எ நியூக்ளிக் மெம்பரன், becomes surrounded by cytoplasm and develops a spore case around it. பிரிஞ்ச ஒவ்வொரு உட்கரையும் சுற்றி ஒரு உட்கரு சவ்வு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சவ்வு உருவானதுக்கு அப்புறம் அதை சுற்றி சைட்டோபிளாசம் வருது. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஸ்போர் உரை, சரியா, ஸ்போர் கேஸ், அதாவது ஸ்போர் உரை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when the condition becomes favorable, கண்டிஷன் சாதகமாக மாறும்போது the parent body disintegrate and the spores are liberated. பெற்றோரோட உடல் சிதைந்து ஸ்போர்கள் வெளியேறுது. each hatching into a young amoeba, ஒவ்வொரு ஸ்போரும் ஒரு புது அமீபாவா, இளம் அமீபாக்களா உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ஸ்ட்ரோபலைசேஷன் அண்ட் ஸ்போர்லைசேஷன். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த பட்டிங், சரிங்களா. பட்டிங்னா தமிழில் முகிழ்தல் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன் பட்டிங் த பேரண்ட் பாடி ப்ரொடியூஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ் அண்ட் ஈச் பட் க்ரோஸ் இன்டு எ யங் ஒன். பட்டிங்னா நான் முகிழ்தல் அப்படின்னு சொன்னேன். முகிழ்தல் என்னென்னா மொட்டு விடுதல். இந்த பூக்கள்லாம் மொட்டு விடும்ல, அந்த மாதிரி உயிரினங்களில் மொட்டுக்கள் உருவாகி அந்த ஒவ்வொரு மொட்டும் ஒரு உயிரியாக உருவாகுது, அதுதான் பட்டிங். அப்படி எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். The parent body produce one or more buds
பெற்றோர் உடல் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மொட்டுக்களை உருவாக்குது. ஈச் பேர்ட்ஸ் க்ரோஸ் இன்டு எ யங் ஒன்ஸ். ஒவ்வொரு மொட்டும் ஒரு புது உயிரியாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறேன். த பட்ஸ் செப்பரேட் ஃப்ரம் த பேரண்ட் டு லீட் எ நார்மல் லைஃப். ஸோ அந்த பட்ஸ் மொட்டுக்கள் பெற்றோரோட உடல்ல இருந்து விடுபட்டு அவங்க ஒரு தனி வாழ்க்கையை புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதில் நடக்குதுன்னா ஸ்பாஞ்சஸ். இன் ஸ்பாஞ்சஸ் த பட் கன்ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிட்ஸ் ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் த பட்ஸ் டெவலப்ஸ் இன்டு எ நியூ ஸ்பாஞ்சஸ். ஸோ பஞ்சுக்களில் மொட்டுக்கள் உருவாகுது. அவங்க அதோட அடிப்பகுதிகளில் இருந்து பிரிந்து பேரண்ட் உடல்லேருந்து தனியாக போயிட்டு புது பஞ்சுகளாக அதாவது ஸ்பாஞ்சஸாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. When buds are formed to an outer surface of the parent body is known as exogenous bud. ஸோ பெற்றோரோட உடலின் வெளி பகுதியில் மொட்டுக்கள் உருவாச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோஜனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஹைட்ராவில் இந்த மாதிரி எக்ஸோஜனஸ் பட்டிங் நடக்குது. ஸோ அப்படி எப்படி நடக்குது, எப்போ நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன் ஹைட்ரா when the food is plenty, the electron cells is increased and form a small elevation of the body surface. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ராவில் உணவுகள் அதிகமாகும் போது எக்டோட்ரம் அதாவது புறப்படை வெளியே இருக்க செல்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க ஒரு இன்க்ரீஸ் ஆகுறாங்க, கொஞ்சமாக வீங்கிற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. The ectoderm and endoderm are pushed out from the bud. ஸோ புறப்படை செல்களும் அகப்படை செல்களும் வெளிநோக்கி தள்ளப்படுதான். மேலே இருக்கிற செல்லும் உள்ளே இருக்கிற செல்லும் வெளியே நோக்கி தள்ளப்படுது. அப்போ அங்கே ஒரு வீக்கம் மாதிரி ஒரு புடைப்பு மாதிரி ஏற்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பட் மொட்டு அப்படின்னு சொல்கிறோம். த பட் கண்டெய்னிங் அ இன்டீரியர் லூமன் கண்டினியூவேஷன் வித் எ பேரண்ட்ஸ் கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி. ஸோ அந்த வெளியே தள்ளப்பட்ட அந்த மொட்டு எது வரைக்கும் இணைஞ்சிருக்கோன்னா பெற்றோரோட நடு உடல் பகுதி வரைக்கும் இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். The bud enlarge develops mouth and a circle of tentacles at its free end. ஸோ ஒரு மொட்டு முழுசாக வளரும் போது அதுக்கு ஒரு நுனியில் வாய்ப்பகுதியும் அதை சுற்றி டென்டக்கல்ஸ் உறுப்புகளும் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The buds enlarge develops a mouth and circle of tentacles at its free end. Okay. When a fully grown முழுசாக வளரும் போது இது ரெண்டும் அவங்களுக்கு கிடைக்கும். The bud constrict at the basal finally separate from the parent body and leads to the independent life. அது முழுமையாக வளர்ந்ததுக்கப்புறம் அதோட அடிப்பகுதியில் ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தி அது பெற்றோர்லேருந்து விடுபட்டு தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு லைஃப்பை வாழ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். நாக்டிலூக்கா. ஸோ நாக்டிலூக்கானா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நாக்டிலூக்கா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன்சைட் த சைட்டோபிளாசம் அண்ட் மெனி ரிமைன்ஸ் வித்தின் த பாடி ஆஃப் பேரண்ட். ஸோ நாக்டிலூக்கா அப்படின்னா என்னென்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட் நூற்றுக்கணக்கான மொட்டுக்கள் உருவாகுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தில் கருவை சுற்றி இருக்கிற அந்த சைட்டோபிளாசத்தில் உருவாகுது. ரிமைன்ஸ் வித்தின் த பேரண்ட் பாடி பெற்றோரோட உடலுக்குள்ள. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம், பெற்றோரோட உடலுக்கு வெளியே அதாவது எக்ஸோஜனஸ் பட்டிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது பெற்றோரோட உடலுக்கு உள்ளே நடக்கிறதுனால இதை எண்டோஜனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ் அண்ட் சம் ஆஃப் த மெரைன் ஸ்பாஞ்சஸ் a regular and peculiar mode of asexual reproduction occurs. ஸோ நன்னீர் பஞ்சுக்களிலும் சில கடல் பஞ்சுகளிலும் இந்த மாதிரி சிறப்பு வகையான ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் பர்ட்ஸ் ஆர் கால்ட் ஜெம்யூல்ஸ். ஸோ உடலுக்குள்ளேயே உருவாகிற இந்த மொட்டுக்களை என்னென்னு கூப்பிட்றாங்கன்னா ஜெம்யூல்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கம்ப்ளீட்லி க்ரோன் ஜெம்யூல்ஸ் இஸ் ஆட் பால். ஸோ முழுமையாக வளர்ந்த ஜெம்யூல்ஸ் அதாவது முழுமையாக வளர்ந்த மொட்டுக்கள் எப்படி இருக்குமானா ஒரு பந்து போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் அ இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் ஆடன் ஆர்ச்சியோசைட்ஸ். ஸோ அந்த ஜெம்யூல் உள்ள உணவுப் பொருட்கள் நிறைஞ்ச ஆர்ச்சியோசைட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் த ஸ்பாஞ்ச் இஸ் டிஸ்ட்ரிங்டட் பட் த ஜெம்யூல்ஸ் கேன் வித்ஸ்டாண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன். அதாவது சாதகமற்ற சூழ்நிலைகளில் இந்த பஞ்சுக்கள் சிதைந்து போகலாம்.
ஆனால் அந்த பஞ்சுக்கள் உடல் உள்ள உருவான ஜெம்யூல்கள் சிதைந்து போவதில்லை. அது கடுமையான சூழ்நிலையும் தாங்கி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. when the condition becomes favorable the gemmules begin to hatch. ஸோ சாதகமான சூழ்நிலை வரும்போது அந்த ஜெம்யூல்கள் ஒவ்வொன்றும் ஹேட்சிங் நடந்து ஒவ்வொரு இளம் உயிரிகளை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். The fragmentation, the parent body breaks into fragments and each of the fragment has a potential to develop into a new individual. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா துண்டாதல். ஸோ பெற்றோரோட உடலை துண்டுகளாக மாற்றி ஒவ்வொரு துண்டும் என்ன ஆகுதுன்னா ஒரு புது உயிரியாக வளருது. இது நம்ம தாவரங்களில் பார்த்துருப்போம். இந்த ஒரு சில கிளைகளை உடச்சி வச்சோம் அப்படின்னா ஒரு முழு தாவரமாகவே அது வளரும். ஸோ அந்த மாதிரி விலங்குகளில் அதோட உடல் பகுதிகளை வெட்டி வச்சோன்னா அந்த ஒவ்வொரு உடல் பகுதியும் ஒரு புது உயிரியாக வளருமா? ஸோ இது எதில் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ராக்மெண்டேஷன் பீடல் லாக்டேஷன் occurs in many general sea animals. நிறைய கடல் சாமந்திகளில் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Lobes are construction of a form a pedal disc and each of the lobes grows in மெஸ்டின் அண்ட் டென்டக்கல்ஸ் டு ஃபார்ம் எ நியூ சி அனிமோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாதத்தட்டுக்கள் அதாவது அடிப்பகுதிகள் பிரிஞ்சு அது குடல் தாங்கிகளாகவும் இல்லை உணர்கொம்புகளாகவும் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதே ஃப்ராக்மெண்டேஷனை நம்ம வேறு ஒரு இடத்துலையும் பார்க்க முடியும். அது எங்கன்னா டேப் வார்ம். ஸோ டேப் வார்மில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். In the tapeworm, Tentia solium of the gravic, proclatic and oldest posterior end of the strobila. அதாவது ஒரு வயதான நாடாப்புழு தான் டேப்வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பழுத்த கண்டங்கள் சரிங்களா ப்ரோக்ளாட்டியாட்ஸ் ஆர் த ஓல்டஸ்ட் போஸ்டீரியர் எண்ட். ப்ரோக்ளாட்டியஸ்னால் பழுத்த கண்டங்கள். ஸோ பழுத்த கண்டங்கள் போஸ்டீரியர் எண்ட் பின்பகுதியில் தனித்தோ இல்லது ஒரு கூட்டமாகவோ பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. The prokaryotes are regular cut off either singly or in the group of the posterior end of the process is called apoptosis. ஸோ அப்போலோசிஸ் அப்படின்னா என்னென்னா தற்சிதைவு, தானாகவே சிதைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. This is a very significant since it helps to transfer the development embryos from the primary host of man and find secondary host of pig. ஸோ இந்த மாதிரி பிரிந்த அந்த பழுத்த கண்டங்கள் வந்து முதன்மை உயிரியாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களில் காணப்படுது. மனிதர்களோட ஒரு ஒட்டுண்ணியா ஒரு ஆஸ்டா யூஸ் பண்ணி அவங்க வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட செகண்டரி க்ரோத் எங்கே நடக்குதுன்னா பிக்கில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனோட அடுத்தது பகுதி ரீஜென்ரேஷன். ஸோ ரீஜென்ரேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரீஜென்ரேஷனை தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஜென்ரேஷன் இஸ் த க்ரோத் இஸ் த இன்ஜூர்டு ரீஜியன். ரீஜென்ரேஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டடின் இன் ஹைட்ரா. ஸோ ரீஜென்ரேஷனை முதல்ல எதில் கண்டுபிடிச்சாங்க, எதில் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராவில் தான் பார்த்தாங்க. யார் இந்த ரிசர்ச்சை பண்ணான்னா ஆப்ரகாம் ட்ரெம்ப்லி. இவர் எப்போ இதை பண்ணார்னா 1740s இதை பண்ணார். ஸோ ரீஜென்ரேஷன் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ரீஜென்ரேஷன்லேயே 2 டைப் இருக்கான், மார்போஆக்சிஸ் அண்ட் எமிமார்போசிஸ். ஸோ மார்போஆக்சிஸ்னால் என்ன, எமிமார்போசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்போஆக்சிஸ் இஸ் த ஹோல் பாடி க்ரோன் ஃப்ரம் எ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஹோல் பாடி ஒரு முழு உயிரியே ஒரு சிறு துண்டுலேருந்து வளர முடியும் அப்படின்றது தான் மார்போஆக்சிஸ், முழு உருவ மீட்பு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ இது எதில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அண்ட் பிளானேரியா அப்படின்ற 2 உயிரிகளில் இது காணப்படுது. When the hydra is accidentally cut into several pieces, each piece can regenerate the lost part and develop into a whole new individual. ஹைட்ராவை சிறு துண்டுகளாக வெட்டிட்டோம்னா ஒவ்வொரு சிறு துண்டும் ஒரு புது ஹைட்ராவை உருவாக்கும், ஒரு முழுமையான ஹைட்ராவை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். The parts usually retain their original polarity. ஸோ அது வந்து ஒரு துருவ முனைகளை வச்சுருக்கோம். ஒவ்வொரு துண்டும் ஒரு துருவ முனையை வச்சுருக்கோம். ஓரல் ends
by developing a tentacles and operal ends by producing a basal disc. ஸோ ஒவ்வொரு துண்டோட வாய் முனை பார்த்தீங்க அப்படின்னா உணர் நீட்சிகளையும் வாயோட எதிர்முனைகள் பார்த்தீங்க அப்படின்னா அடித்தட்டு பகுதிகளையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமிமார்போசிஸ் இஸ் a replacement of lost body part. ஸோ இழந்த உடல் பகுதிகளை மட்டுமே ஹெமிமார்போசிஸில் உருவாக்க முடியும், ஒரு முழு உயிரியை உருவாக்க முடியாது. இட் ஹாஸ் டூ டைப்ஸ், நேம்லி ரிப்பரேட்டிவ் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ். ஸோ ரிப்பரேட்டிவ்னா என்ன, ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க வரோம். In reparative regeneration, only certain damaged tissues can be regenerated. Reparative அப்படின்னா என்னென்னா ரிப்பேர் பண்ணுறது, சரிங்களா, சீராக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு திடீர்னு அடிபட்டு சதைகள் கிழியலாம், தோள்கள் உரியலாம், அந்த இடத்துல மீண்டும் அந்த தோள்களும் சதைகளும் உருவாக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்பரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீஜென்ரேட்டட் when the restorative regeneration severed body parts can develop. எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ், டெய்ல் ஆஃப் வால் லிசர்ட். ஸோ மீண்டும் உருவாதல், ரீஸ்டோரேட்டிவ்னா என்ன, மீண்டும் உருவாதல், உடல் பகுதியில் இழந்த உடல் பகுதி மீண்டும் உருவாகுமா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ஃபிஷ்ஷும் வால் லிசர்ட் பல்லியும் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட வால்கள் கட் ஆகும்போது அந்த வால்கள் என்னவாமா மீண்டும் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளோட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.